தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி Ubuntu DDE டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலிருந்து லினக்ஸ் பயன்படுத்த விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இது இருக்கும். இதோட லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மாதிரி தான் இருக்கும். நிறைய வழிகளில் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் லைவ் மோடில் இதை பூட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி லைவ் மோடில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பூட் பண்ணுறது, ஒரு யூஎஸ்பி பென் ட்ரைவை எப்படி லினக்ஸ் பூட்டபிள் டிஸ்காக மாற்றுறது, இதை பற்றின பதிவெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வரலாம். இப்போ நான் லைவ் மோடில் பூட் பண்ணியிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும். இன்ஸ்டால் Ubuntu DDE 20.04 அப்படிங்கிறது உபுண்டுவோட லாங் டேர்ம் வெர்ஷன். இது வந்து நார்மல் உபுண்டு கிடையாது. இந்த DDE டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டுங்கிறது உபுண்டுவோட ஒரு ஃப்ளேவர். இன்ஸ்டால் ஐக்கானை இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கிறதுக்காக. எப்பயுமே லாங்குவேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றது மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் அமெரிக்கன் இங்கிலீஷை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நான் இந்தியா கொடுக்குறேன். டைம் ஜோன் ஏசியா கொல்கத்தா. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கீபோர்டு வந்து பொதுவாக யூஎஸ் கீபோர்டு தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். $1 1 2 3 ஒர்க் ஆகுது. டாலர் சிம்பிள் ஒர்க் ஆனாலே அந்த யூஎஸ் கீபோர்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 4ல் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்றது மாதிரியான கீபோர்டை இதில் தேர்ந்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நான் எப்படி இந்த லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பார்ட்டிஷன் பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டேன். பொதுவாக வந்து ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா ஸ்வாப் மெமரி, ரூட் மெமரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் UEFI பூட் லோடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா EFI பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் வெர்ச்சுவலாக இதுக்கு 22 GB அலாட் பண்ணதுனால டெடிக்கேட்டடாக இதை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். நீங்கள் மேனுவலாக போய் நான் சொன்னது மாதிரியான அந்த பார்ட்டிஷனையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். லாகின் ஆட்டோமேட்டிக்கலி மோஸ்ட்லி கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் லாகின் பண்ணி போகிறது தான் செக்யூராக இருக்கும். இதை எனபிள் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்காமலே ஃபஸ்ட் டைம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த தடவையிலேருந்து அதுவே லாகின் ஆகி போயிடும். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நான் டிஃபால்ட் பார்ட்டிஷன் கொடுத்ததுனால அதுவே அந்த 22 GBயையும் ரூட் பார்ட்டிஷனுக்காக எடுத்துக்கிடுச்சு. இது அதோட ஆப்ஷனில் பண்ணியிருக்கு. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து, அதாவது ப்ராசஸிங் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் டைம் முன்னப்பின ஆகலாம். நான் இப்போ இதை டைம் லேப்ஸில் போட்டுறேன். இன்ஸ்டாலேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் நவ எனபிள் பண்ணிவிடுங்க. டன் கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையான மோடு இருக்கும். எஃபெக்ட் மோட் அண்ட் நார்மல் மோட் அப்படின்ட்டு. இந்த நார்மல் மோட் அப்படி தான் நான் கொடுத்து உள்ளே போகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எஃபெக்ட் மோட்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லாகின் பண்ண பிறகு பார்த்துக்கலாம். இந்த Ubuntu DDE டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கஸ்டமைசேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் மோடில் வந்திருக்கோம் இல்லைங்களா. இதை வந்து இப்போ நான் லொக்கேஷனை மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடு இப்படி மாற்றிக்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளே வந்து நான் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கணும். கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு ரைட் சைடு. இதில் என்ன வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரெசல்யூஷன் மாற்றிக்கலாம், தீம் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நான் வந்து ரெசல்யூஷனை வந்து மாற்றிடுறேன். ரெசல்யூஷன் மாற்றியாச்சு. அது மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்துடும். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தீமை மாற்றணும்னு விரும்புகிறீங்கன்னா இங்கே லைவாக நிறைய தீம்ஸ் வந்து வரும். பை டிஃபால்ட்டாக தீபின்னு இருக்கும். நம்ம வந்து வேணுங்கிற தீமை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும்.
இது வந்து ஹைலி கஸ்டமைசபிள் ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களுக்கு வேணுங்கிற மாரி நீங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். தீம் மட்டும் கிடையாது, ஃபாண்ட், விண்டோ எஃபெக்ட் எல்லாமே. நீங்க அந்த கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறதுல நீங்க எல்லா விதமான அந்த செட்டிங்ஸும் இங்க நமக்கு வந்துரும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் மேனேஜர். இது எனக்கு ரொம்ப புடிச்சது. நீங்க விண்டோஸ்லேருந்து வர்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃபைல் மேனேஜர் வந்து அப்படியே விண்டோஸ் மாரியே தான் இருக்கும். ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அந்த டிஸ்க் ஃப்ரீ ஸ்பேஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா காட்டும். இந்த ஃபைல் மேனேஜர் வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதில நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் ஃபோல்டர, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது விண்டோஸ் மாரியே இருக்கும். நீங்க இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபினோட சாஃப்ட்வேர் சென்டர். நீங்க விண்டோஸ் கீய அழுத்துனீங்கன்னா, அந்த ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம் இங்க. இங்க பாருங்க நீங்க அடிஷனல் டிரைவர் ஏற்கனவே டிஃபால்ட்டா ஒரு சில கேம்ஸும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. 2048 செஸ் இந்த மாரிலாம் இருக்கு. ஃபோட்டோஷாப்புக்கு அந்த அல்டர்னேட்டான நியூ இமேஜ் மேனிபுலேஷன் ப்ரோகிராம் இருக்கு. லிப்ரே ஆஃபிஸ் டிஃபால்ட்டா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் சென்டர்ல போயி நீங்க உங்களுக்கு தேவையான எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த தீபின் டெஸ்க்டாப் என்விரான்மென்ட் வந்து உபுண்டுவ பேஸா வச்சு உருவாக்கப்பட்டதுனால, அந்த உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் தான் இங்க இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கும். எந்த ஒரு பேக்கேஜும் உபுண்டு ரெபாசிட்டரிலருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. நீங்க விண்டோஸ்லேருந்து வர்ற ஒரு யூசரா இருக்கீங்க அப்படின்னா, எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கும். இனிமே நீங்க விண்டோஸ் மாரியான அந்த கீழ இருக்கக்கூடிய டாஸ்க்பார் வேணும் அப்படின்னா, நான் வரும்பொழுது நார்மல் மோட் குடுத்தேன் இல்லைங்களா? இங்க சிம்பிளா ரைட் கிளிக் பண்ணி, நீங்க இந்த மோட்ல போய் எஃபிசியன்ட் மோட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க அந்த டாஸ்க்பார் வந்துரும். இது வந்து உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா, ரைட் கிளிக் பண்ணி லொகேஷன பாட்டம்ல வச்சுட்டீங்கன்னா, இன்னும் விண்டோஸ் மாரியே தான் இருக்கும். இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மோடோட யூஸ். நான் வந்து டிஃபால்ட்டா அந்த நார்மல் மோடுல இருந்தேன் ஆக்சுவலா. சாஃப்ட்வேர் ரெபாசிட்டரி வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இது அப்டேட் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு இதில தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் சிம்பிளா ரைட் கிளிக் பண்ணி வால்பேப்பர் அண்ட் ஸ்க்ரீன் சர்வர்ல போயி வால்பேப்பர் மாத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி டிஸ்ப்ளே செட்டிங்ஸ், டெர்மினல இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா, நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா, டெர்மினல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெர்மினல பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப நல்ல லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். நீங்க இதில உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸ ரன் பண்ணி நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் சென்டரும் உங்களுக்கு ரெபாசிட்டரி சிங்க் ஆயிருச்சு. உங்களுக்கு எந்த விதமான சாஃப்ட்வேரும் இதிலருந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அந்த கிராஃபிக்ஸ் டிரைவர்லேருந்து, பிளெண்டர்லேருந்து எல்லா விதமான ப்ரௌசர்ஸ் இருக்கு. ஈவன் பாருங்க ஆப்பிள் ஐக்ளவுடோட அந்த ப்ரொப்ரைட்டரி டூல் இருக்கு. வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்க சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு விஎல்சி வேணும் அப்படின்னா, விஎல்சின்னு குடுத்து என்டர் குடுத்தா அது கண்டிப்பா வந்துரும். சிம்பிளா செலக்ட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் குடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துலயும் இந்த மாரி சாஃப்ட்வேர் ரெபாசிட்டரி அந்த சாஃப்ட்வேர் சென்டர்ங்கிறது வந்துருச்சு. பட் உபுண்டு தீபின் டெஸ்க்டாப்ங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு அத ரொம்ப எளிமையா குடுக்குது. ஸோ இந்த உபுண்டு தீபின் டெஸ்க்டாப் என்விரான்மென்ட்ங்கிறது ஒரு விண்டோஸ்லேருந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகி லினக்ஸ் வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப எளிமையாவும், லினக்ஸ்ல ஈஸியா அடாப்ட் ஆகுறது மாரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இத நீங்க இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி பாருங்க. இதோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நன்றி.